வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது மார்ச் மாத பலன்கள். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுடைய ராசியில் தான் இன்னும் சஞ்சரிக்கிறார். ராசியில் இருந்து அவர் 2ஆம் வீட்டுக்கு போனால் அது பேர் பாத சனின்னு பேர். சனி பெயர்ந்தாலும் அது பாத சனி தான். அப்ப சனியுடைய பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு காலம். அதில் ஜென்ம சனி, அஷ்டம சனிலாம் குறிப்பாக நான் எப்போ சொல்லுவேன், கொஞ்சம் தொல்லைகள் அதிகம்தான். அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் இருக்கு. ஃபார்ச்சுனேட்லி 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் எந்த சுணக்கமும் இல்லை, நல்லபடியாக இருக்கு. அதே நேரத்தில் சுக்கிரன் தனஸ்தானத்தில் 4 கூடையவன் 2ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறார். நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப சிறப்பான காலம் இது. ஏன்னா தொழில் இன்னைக்கு தொடங்கினோன்னு ஒன்று உங்களுக்கு வந்துடாது. அதாவது ஒரு பயிரை நம்ம நடுறோம், 3 மாதம் அறுவடை காலம், 4 மாதம் அறுவடை காலம். ஒரு தென்னை மரத்தை நடத்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக தென்னை மரம் வந்தால் கூட 6 வருஷம் 7 வருஷம். அது மாதிரி அந்த பயிர் அதாவது ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு மிக மிக சிறப்பான ஒரு காலம். அப்போ ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் மைண்டில் வச்சுட்ருக்கீங்க, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பிள்ளை சுழி இப்போ போடுங்க, அது விருட்சமாய் வளரும். ஏன்னா 4ஆம் வீட்டுக்குடையவர் 2ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். 5ஆம் வீட்டுக்குடையவரும் அவரோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். அப்போ எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சனி. அப்ப சனி பிரச்சனை இருந்தால் கூட 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தை குருவும் பார்த்து சனியும் பார்ப்பதால் எந்தவித தொய்வு நிலையும் இல்லை. மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடிய வகையில் இது அமையிறது. அதனால இந்த ஒரு காலகட்டத்தில் புதிய தொடக்கங்களுக்கு அற்புதமான காலம். நான் புது வேலையில் ஜாயின் பண்ணுறேன், தாராளமாக ஜாயின் பண்ணுங்க, இதுதான் கரெக்ட் டைம். இந்த நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஜாப் பெருசாக வளரும், நீங்கள் சிறப்பை அடைவீர்கள். அப்போது இது மிக உகந்த காலம். எந்த காரியத்திலும் ஈடுபடலாம். ஜென்மத்தில் சனி இருக்கிறது என்ற சுணக்கமே வேண்டாம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் நல்லா நடந்தாலும் திருமணம் என்பது கொஞ்சம் தள்ளி ஃபிக்ஸ் ஆகும். அதோடைய முடிவு டக்குன்னு வராது. அதே போல் வாழ்க்கையில் சில சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் உண்டு. சுபம் நடப்பதற்கு நாள் குறித்தாகிவிட்டதுமோ, ஆனால் இன்னைக்கு இல்லை சுபம். அதுபோல் நாள் குறிக்கிறதுக்கும் நல்ல ஒரு காலமாக இருப்பதால் முன்னேற்றமான காலம், மனதில் உற்சாகத்தை தரக்கூடிய காலம், சுபத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்பது உறுதிப்படக்கூடிய காலம்னு கூட நினைக்கலாம். ரொம்ப நல்ல பீரியடு, வெற்றியை தரக்கூடிய காலம். அப்போ கும்பராசி நேரில் இப்போ பார்க்கும்போது மாணவர்களை பொறுத்தவரையில் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும். 2ஆம் இடம் என்பது கல்விஸ்தானம். 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க? சுக்கிரன் உச்சம், 4 கூடையவன் 2இல் உச்சம், கூட புதன். இமாலய வெற்றி. ஜென்மத்தில் சனி. நான் ரொம்ப இதாக இருக்கேன், உடம்ப பார்த்துக்கணும். எதுக்கு பார்த்துக்கணும்? எக்ஸாமினேஷன் போகிற நேரத்தில் இருமல், தும்மல், ஜுரம், சாப்பாடு கரெக்டாக சாப்பிடணும், இல்லைன்னா வயிற்றுல பிரச்சனை. ஸோ இதெல்லாம் மட்டும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பேணி பாதுகாத்துங்க. மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் எக்ஸீடிங்லி குட். நான் இது வரைக்கும் இவ்வளோ மார்க் வாங்கினதே இல்லையா? ஹையஸ்ட்டு இப்போ தான் நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். அது மெயின் எக்ஸாமில் வாங்கியிருக்கேன். இப்படிப்பட்ட திறமைகளும் அதிர்ஷ்டங்களும் பழிச்சிடக்கூடிய காலம். ஏன்னா 2ஆம் வீட்டுக்குடையவனும் 4ஆம் வீட்டுக்குடையவனும் பரிவர்த்தனை யோகம். அதில் 4ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். ரொம்ப சிறப்பான காலம், அதிர்ஷ்டமான காலம், வெற்றியை தரக்கூடிய காலம் மாணவ செல்வங்களை பொறுத்தவரையில். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.